ஆண் ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாத தொடக்கத்தில ராகுவும் சுக்கிரனும் 8வது வீட்டிலும், சூரியன் புதன் 6ஆம் வீட்டிலும், 2ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் சனியும் இருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கெட்ட இடமான 3வது இடத்துக்காரன் சுக்கிரன் என்பவன் இப்போது கெட்ட இடமான 8ஆம் இடத்தில் இருக்கிறான். அதுவும் கெட்டவன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறான். இதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இருக்கிறது. அதாவது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் அவனுக்கு கெட்ட இடத்தில் இருந்தால் இந்த ராஜயோகம் பார்மாகிவிடும். மேலும் ராகு என்பவன் எப்போதுமே முழு கெட்டவன். சுக்கிரன் சுபகிரகம். தொழில் ஸ்தானம் 10ஆம் வீட்டிற்கும் அவன்தான் அதிபதி. இப்போது சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறான். ஆகவே அந்த இடத்தில் நீசபங்க ராஜயோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சில ஏடுகளில் வருகிறது. இதனால் தொழில் மூலமாக வரவுகள் அதிகம் இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து குரு பகவானின் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். உங்கள் வேலையை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள். ஆனால் அங்கும் இங்கும் கட்டுப்பாடற்ற உரையாடல்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஏனெனில் உங்கள் கவனம் வேலையிலிருந்து திசை திருப்பப்பட்டு அதில் சிக்கல்கள் இருக்கலாம் என்ற மாதிரியான சில விஷயங்களும் வருகிறது. வேலை பார்க்கும் இடத்தில் தொழிலில் கவனமுடன் இருந்து கொள்ள வேண்டும். பதினொன்றாம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் பார்வை இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தி செறிவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். 6ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பது மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு வெற்றியை தரும். போட்டித் தேர்வுகளில் உங்கள் விருப்பப்படி செயல்பட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். குரு 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 2வது வீடு மற்றும் 4வது வீட்டில் ஒரு முழு பார்வையை பார்ப்பார். இதன் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மரியாதை உணர்வு அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும். ஆனால் மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் 11ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாகவோ வேறு ஏதாவது பிரச்சனையாகவோ சண்டையோ வர வாய்ப்பு உண்டு. 4ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வருமானம் உயரும். உங்கள் காதல் உறவுகளை பற்றி நாம் பேசினால் செவ்வாய் கிரகத்தின் பார்வை 10ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்கள் செல்வத்தை குவிப்பதில் சிக்கல்களை உருவாக்கி மீண்டும் உங்களுக்கு செலவுகளை கொண்டு வருவார். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாத முற்பாதியில் 6ஆம் வீட்டில் அமர்வதால் செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிப்பான். ராசி அதிபதி சூரியன் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் புதனுடன் இருப்பார். புதனும் 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கும். இருப்பினும் மாத பிற்பாதியில் சூரியனும் புதனும் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும் போது இந்த நிலைகள் குறைந்த ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். பரிகாரம்: உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் பிஜே மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை. சப்ஸ்கிரைப் செய்து நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்று பலனடையுங்கள். நீங்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் என் தாய் விட்டு சீதனம். என் நன்றி பாசிட்டிவ் எனர்ஜி.